இப்ப நிச்சயதாம்பூலம். ரெண்டு பக்க பெரியவாள் மனசார சம்மதிச்சு ஸ்ரீலஸ்ரீ ராவ் பகதூர் சோமசேகர் பிள்ளையோட புத்திரன் ஸ்ரீமான் தனசேகரன் பிள்ளையோட ஒரே குமாரன் ராஜாங்கிற ராஜசேகருக்கு லே குமாரவேலு பிள்ளையோட கனிஷ்ட குமாரியும் ஸ்ரீமான் சங்கரோட ஒரே தங்கை சௌபாக்கியவதி ஸ்ரீதேவியை பாணிக்கிரகணம் பண்ணி கொடுப்பதாக நிச்சயம் பண்ணி எழுதிய சுபலேகன பத்திரிகை. தாம்பூலம் மாத்திக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன். நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் எப்போ? பேபி இல்லாம கல்யாணம் நடக்குமா? கல்யாணத்துக்கு அப்புறம் பேபி வேண்டாமா? அந்த பேபியும் வேணும், இந்த பேபியும் வேணும். அதுக்காக அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே பேபி வர வேண்டாம். என்ன ராஜா இருமுற? ஐயோ ரத்தம் வருதே. சரி சரி, பக்கத்துல தான் ஒரு டாக்டர் வந்திருக்காரு, ரொம்ப கைராசிக்காரன், அவர்கிட்ட போலாம். There is nothing to worry, Mr. Raja. மேரேஜ் ஆங்ஸைட்டில எப்படி எல்லாம் ஏற்படலாம். ஸ்பெஷலிஸ்ட் ரிப்போர்ட் வந்த உடனே உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புறேன். Thank you, Okay. doctor. Bye. Bye. ராஜா, ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். Thank you. Thank you. கல்யாணத்துக்கு போக நாளே வந்துடுறோம். சமையல் டிபார்ட்மெண்ட் நான் பாத்துக்கேன்டா. அதுதான் நீ லாயக். ஏம்பா பிரதாப் இருக்கானா? இல்லீங்களே. அப்ப மணி அடிக்கிறேன் சொல்லக்கூடாது. அவர் வெளியூர் போயிருக்காருங்க. எப்ப வருவாரு? 26ஆம் தேதி வருவாருங்க. 26? ஐயோ, அன்னைக்கு தானே நம்ம கல்யாணம். இப்ப எப்படி? சரி, அவர் வந்தா இதை மறக்காம கொடுத்துருங்க. சரிங்க. இதுகிட்ட போய் கொடுக்குறேன், விசிறிக்குது பாரு. ஒண்ணு பண்ணலாம், கதவு கடியில தள்ளி விட்டுறேன், வந்தா பாப்பான். பா, பிரதாப் ஊர்ல இருந்து வந்து கதவு திறக்கும் போது கொஞ்சம் குஞ்சு பார்க்க சொல்லு. அதுக்கு தெரியாதுன்றத. சந்தியா, சந்தியா. சந்தியா, சந்தியா என்னாச்சு? என்னம்மா பேசு சந்தியா. அவ பேசுறதுக்கு முன்னால அவ செவ்வாதோஷம் பேசிச்சேமா. நல்ல நாளான்னு பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சோம். நல்ல ஆளான்னு பார்க்கலையே. மாப்பிள்ளைக்கு முன்னாடியே இருதய நோயா. எதையும் யாரும் சொல்லாம மூடி மறைச்சிட்டாங்கம்மா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியம் கடவுள் ரொம்ப பேர்கிட்ட விளையாடுறாரு. உன் கல்யாணம் நடந்தாதான் என் கல்யாணம் நடக்கும் ராஜா சொன்னாரு. எங்க கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும் தான். நீ அவசரப்பட்டுட்டியா? சில பேர் லைஃப் நாவலா போகுது, சிலரது சிறுகதையா போகுது. என்ன பண்றது? என் வயசு பொண்ணவ இருந்தாலும் அவளுக்கு அந்த கெதி அவ புருஷன் உண்டாக்கி இருக்க கூடாது. கூடாதுதான். இது பெரியவங்க போய் சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்திருக்கலாம். அந்த புருஷனாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைச்சிருக்க வேண்டாமா? நினைச்சிருப்பான். யாருக்காவது எதுக்காவது பயந்து சும்மா இருந்திருப்பான். யாருக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? மனசாட்சி ஒண்ணுக்குதான் பயப்படணும். பெண்கள் வீக்கர் செக்ஸ்ங்கிறதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் சொல்லாம பெண்கள் லைஃப்ல விளையாடுறாங்க. Okay, okay, take it easy. Come on. Poor boy. He is suffering from lung cancer.
டாக்டர் அது யாரு ரிப்போர்ட்? ராஜான்னு ஒரு யங்ஸ்டர், பாவம். அதான் உங்க ஏர் ஹோஸ்டஸ் பேபி இல்ல, உங்க தங்கையோட சீஃப் ஹோஸ்டஸ், அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. குணமாறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா டாக்டர்? ரெக்கவரி மெடிக்கலா இல்ல, மேல இருக்கிறவன் தான் காப்பாற்றணும். இன்னும் 5-6 மாசத்துக்கு தான் அவன் லைஃப். அதுக்கப்புறம் வாங்கோ டாக்டர் சங்கர், வாங்கோ, உட்காருங்கோ உட்காருங்கோ. தேங்க்யூ. அம்மா சாவித்ரி, வாமா, யாரும் வந்திருக்கா பாரு. யாருப்பா? அடே, டாக்டர் மாமா. சௌக்கியமா மாமா? சௌக்கியமா இருக்கம்மா. அம்மா நீ எப்படி இருக்க? நன்னா இருக்கேன். வெரி குட். என்ன செய்யற? படிச்சுட்டு இருக்கேன் மாமா. போய் படி, போ போ போ. சரி மாமா. உயிர் கொடுத்த மாமாங்கிறத குழந்தை மறக்கல பார்த்தேல? குழந்தை மறக்கல, நீங்களும் என் ஜென்மம் பூரா மறக்க மாட்டேன். மறந்தா தெய்வம் என்ன மன்னிக்குமா? ஆமா, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணு இல்ல, நீங்க குறிச்ச முகூர்த்தத்துல தேவியோட கல்யாணத்தை நடத்த முடியாது போல இருக்கு. ஏன்? ஒண்ணு இல்ல, ஒரே பிள்ளையோட கல்யாணம் தனசேகரன் உடனே நடத்தணும் அவசரப்பட்டாரு. நான் குறுக்க ஏதாவது சொன்னா தப்பா நினைப்போறோன்னு சரின்னு ஒத்துக்கிட்டேன். முகூர்த்த தேதியும் வச்சாச்சு, பத்திரிகையும் கொடுத்தாச்சு. ஆனா இப்போ நீங்க குறிச்சு கொடுத்த கல்யாண தேதிக்குள்ள அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சீர்வரிசை செய்யவோ கல்யாணத்தை நடத்தவோ என்னால பணத்தை போட்ட முடியல. அதனால நீங்க குறிச்சு கொடுத்த முகூர்த்தம் சரியில்லைன்னு நீங்களே சொல்லிடணும். எதையாவது காரணம் காட்டி முகூர்த்தத்தை இன்னொரு 6 மாசத்துக்கு தள்ளி போட்டீங்கன்னா, தள்ளி போடுன்னு சுலபமா சொல்லிட்டேன் டாக்டர். ஆனா சாஸ்திர துரோகம் செய்யற மகாபாவத்துக்கு சர்வேஸ்வரன் நேக்கு தண்டனை தள்ளி போட மாட்டான் டாக்டர். ஜென்மம் பூராவும் உங்க உதவியை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துறதும் சாஸ்திரம் தானே? அதை மீறினா தண்டனையே கிடையாதா டாக்டர்? சாஸ்திரம் பெருசா வாக்கு பெருசான்னு நல்லா நினைச்சு பாருங்க. சாஸ்திரம் தான் பெருசு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க குறிச்ச தேதியில தேவியோட கல்யாணம் நடக்காது. அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நானும் உயிரோட இருக்க மாட்டேன். வரேன். நில்லுங்க டாக்டர். உங்களை நிர்தாட்சியப்படுத்த எனக்கு மனசு இல்ல, மனசும் வரல. விஷம் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். முகூர்த்தத்தை தள்ளி போட சொல்றேன். என்னம்மா அது? சாமி திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? எனக்கும் ஒண்ணும் புரியலம்மா. அதான் உங்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வரலான்னு இங்க வந்தோம். நான் பண்ணினது பெரிய பெசகுன்னு மனசார ஒப்புத்துக்கிறேன். அவசரத்துல ஏதோ பழைய பஞ்சாங்கத்தை பார்த்து நாளை குறிச்சிட்டேன். கல்யாணத்தை ஒரு 6 மாசம் தள்ளி போடலைன்னா பையனுக்கு சாக்கியமே இல்லை. அது சரி சுவாமி, 2 சைட்லயும் பத்திரிகையை கொடுத்து ஊரே விளம்பரம் ஆயிட்ட பின்னால எப்படி நிறுத்த முடியும்? நம்ம புள்ள உயிர் நிக்க வேண்டாமா? அபாத்திலையும் பொண்ணு சுமுகிலே இருக்க வேண்டாமா? இத பாருங்க, நான் பண்ண தப்புக்கு நானே எல்லார் காலில் விழுந்து தேதி 6 மாசத்துக்கு தள்ளியாச்சுன்னு சொல்லிடுறேன். என் தொழில் பாதிக்கப்பட்டாலும் அவாவாளுக்கு நான் காட்ட வேண்டிய விசுவாசம் நிக்குமோ இல்லையோ? நீங்க யார் காலிலையும் விழ வேண்டாம். நானே எல்லாருக்கும் சொல்லிடுறேன். உங்க தொழில் பாதிச்ச அந்த பாவம் என்ன சேரணுமா? சங்கர், உனக்கு இதுல அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே? நல்லது நடக்கும் தெரியும் போது எனக்கு என்ன சார் அப்செக்ஷன்? அப்போ சரி சாமி, நிதானமா பார்த்து தப்பு பண்ணாம ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்க. நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன். அம்மா, முகூர்த்தத்தை தள்ளி போட்டிருக்கீங்களாமே, ஏன்? என்ன இது? ஒண்ணு இல்லப்பா, இலைய பெருசா போட்டு சமையல் சரியில்லைன்னா எப்படி? அந்த மாதிரிதான். வெச்ச தேதி சரியில்லையா, வேற தேதி மாத்தி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். தேவி, என்னது? அம்மா என்னமா சொன்னாங்க? முகூர்த்தத்தை தள்ளி போட்டாங்கன்னு? எஸ்கியூஸ் மீ. நல்லதோ கெட்டதோ முகூர்த்த தேதி தள்ளி போயிடுச்சு. நாம் அதை பெருசா எடுத்துக்காட்டாலும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பெருசா எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இனிமே உங்க சந்திப்போ அதனால சின்ன தப்போ ஏற்பட்டா பாதிக்கப்பட போறது நீங்க இல்ல, நாங்க தான். சோ நீங்க 2 பேரும் மீட் பண்ணாம இருக்கிறது தான் 2 சைடுக்கும் நல்லது.
ஐம் சாரி.